வியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த தாவேக அரசு டாஸ்மாக் நிறுவனத்தை தனியார் மயமாக்க பார்க்கிறது. ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பினாமி சாராய கம்பெனிகளிடம், புஷி ஆனந்த் அவர்களுடைய சாராய மதுபான கூடங்களிடம் இவர்கள் தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தை அடகு வைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அதற்கு உறுதுணையாக மக்கள் மனதை தயார்படுத்துறதுக்காக சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக டாஸ்மாக் அரசு நடத்தணுமா, தனியார் கிட்ட விட்டுட்டு போக வேண்டியதுதானே, எதுக்கு உங்களுக்கு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவருடைய காணொலிகளை பேசி வருவதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். புரியுதுங்களா? இதுல மக்கள் மனதை தயார்படுத்துவதற்கு, மக்கள் மனதை நார்மலைஸ் பண்றதுக்காக டாஸ்மாக் நிறுவனத்தை நாங்க தனியாருக்கு கொடுக்க போறதுக்கு ஒரு வேலிட் ரீசன் ஒன்று சொல்லணும்ல, அதற்காக தான் சவுக்கு சங்கர் போன்ற எச்சைகளை எல்லாம் பேச வைத்து இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தை தாரை வார்க்க முடிவு பண்ணிட்டானுங்க. கிட்டத்தட்ட 2500 டாஸ்மாக் மதுபான கடைகளை முதல் கட்டமாக தனியாரிடம் விடுவதற்கான திட்டம் இப்ப எழுந்திருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன, பின்னின்று இயக்குவது யார், இதை செயல்படுத்தக்கூடியதற்காக இந்த தாவேகா என்னெல்லாம் செய்கிறது என்பதை பற்றி இந்த காணொலியில விரிவாக நாம இன்னைக்கு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை சேரும். டாஸ்மாக் நிறுவனம், அந்த டாஸ்மாக் நிறுவனம் என்பது அதிமுக ஆட்சி காலத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய நிறுவனம். எதற்காக அவர்கள் அதை உருவாக்குறாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதற்காக அதை பற்றி பேசினார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம போனோம்னாக்க அது மிகப்பெரிய ஒரு சீர்திருத்த நடவடிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த டாஸ்மாக் நிறுவனம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்மாக் நிறுவனம் உருவாக்குவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுல சாராய விற்பனை எப்படி நடந்ததுன்னா, தனியார் சாராய ஆலைகள்லாம் இருக்கும், அவங்க கடைகளுக்கு சப்ளை பண்ணுவாங்க, தனியார் சாராய கடைகள் இருக்கும். அதை தவிர்த்து உள்ளூர்லயும் சாராய கடைகள் இருக்கும். அதுல சாராயம் காசுவது, அப்புறம் அளவுக்கு அதிகமான போதை மருந்துகளை அதுல கலந்து உயிரிழப்பு ஏற்படுவது, கண் பார்வை பறிபோவது, இது போன்ற செயல்லாம் தொடர்ச்சியாக நடந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாராயம் வித்து பல பேர் பணக்காரன் ஆனாங்க. சாராயம் பல பேர் வித்தவனங்களா இன்றைக்கு கல்வி தந்தைகளாக இருக்கிறானுங்க, அமைச்சர்களாக இருக்காங்க, எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த அளவிற்கு சாராயத்துல வருமானம் கொடிகட்டி பறந்தது. அது மட்டும் இல்லாமல் கணக்கில் வராத வருமானமாக அது இருந்தது, கருப்பு பணமாகவும் பதுக்கப்பட்டு வந்தது. புரியுதுங்களா? அந்த சாராயம் விற்பனை கருப்பு பணமாகவும் கள்ள சந்தை போலவும் தனியாக நடந்துட்டு வந்த ஒரு தொழில். மிகப்பெரிய கள்ள சந்தைன்னு சொல்லலாம் சாராய வியாபாரத்தை இந்த டாஸ்மாக் வருகைக்கு முன்னாடி. புரியுங்களா? அப்ப அதை ஒழுங்குபடுத்தணும். ஏன்னா அவன் என்ன சரக்கு விற்கிறானே தெரியல, எவன் சாராயம் விற்கிறானே தெரியல, எவன் விலை அதிகமா வச்சு விற்கிறானே தெரியல, எவன் கம்மியா வச்சு விற்கிறானே தெரியல. அவன் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மக்களுடைய பணம், அதற்கான வரியும் முறையா கட்டல. அப்ப இப்படி இருக்கும் பொழுது இதை முறைப்படுத்தணும்ல. கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி 3000 கோடி பிசினஸ் அப்ப நடந்தது. புரியுதுங்களா? டாஸ்மாக் வருவதற்கு முந்தைய காலகட்டத்துல இந்த சாராய வருமானம் இருக்கு. அப்பெல்லாம் அது பெரிய தொகை, அதெல்லாம் 1 லட்சம் கோடின்ற மாதிரி. அதெல்லாம் அப்போ இப்ப இருக்கிற தொகைக்கு அதை ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 50,000 கோடி 1 லட்சம் கோடி என்ற அளவுக்கு ஒரு நிகரான வருமானம் வரக்கூடிய துறையாக அந்த சாராய கள்ளசந்தை இருந்தது. அப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னாக்க, அதிமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, இதை முறைப்படுத்தணும். இதை நெறிமுறைப்படுத்தினா மட்டும்தான் அரசுக்கு வருவாய் வரும். அதே சமயத்துல மக்களுக்கு உரிய அளவுல எவன் விற்கிறான், என்ன சரக்கு விற்கிறான், அந்த டீடைலும் கிடைக்கிறதுக்காக தான் டாஸ்மாக் நிறுவனம் உருவாக்கப்படுகிறது. அரசே பல இடங்கள்ல அந்த கடைகளை திறந்து அந்த இடத்துல சாராய விற்பனை கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாம கள்ள சாராயத்தையும் ஒழிக்குது. அரசுதான் விற்கும், வேற யாரும் இதை தயாரிக்க கூடாது, விற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்க ஊர்ல எல்லாம் சாராயம் காட்சி வித்தவங்க எல்லாம் பல பேர் இருக்காங்க, இன்னைக்கு பெரிய பணக்காரர்களாகவும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சாராயத்தால் இறந்தவர்கள் பல பேர். இன்றைக்கு டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சு இறக்குறவனை விட அன்றைக்கு அவர்கள் வெளியில காய்ச்சி சட்டவிரோதமாக விற்றதை குடித்து இறந்தவர்கள் பல பேர். அதுல என்ன கலக்கிறான்றது தெரியாது. அப்போ இதெல்லாம் நெறிமுறைப்படுத்தும் பொழுது அரசுக்கு வருவாயும் வருது. இன்னொரு விஷயம், எவனையும் குடிக்காதெல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரையும் போயிட்டு குடிக்காதன்னு சொல்லவும் முடியாது. புரியுதுங்களா? அவனா திருந்தனாதான் உண்டு. அப்படி என்ற கூடிய பட்சத்துல இது அரசுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு முக்கியமான துறையாகவும் இருக்கிறது. அதே சமயத்துல ஒரு தரமான மதுவை கொண்டு சேர்க்க முடிகிறது. ஒரு மது பாட்டில் எங்க உற்பத்தி ஆகிறது, அவன் என்ன இன்கிரீடியன்ட்ல கலக்கிறான்றது முதற்கொண்டு அரசுடைய கண்காணிப்புல வருது. இது அரசு நிறுவனம் என்பதனால அரசினுடைய வேலை வாய்ப்புகளும் அங்க பெருகுது. இப்படி டாஸ்மாக் நிறுவனத்தால தமிழ்நாடு அரசுக்கு ஏகப்பட்ட நல்லது வந்தது. புரியுதா? குடியை சரின்னு நான் சொல்லல, அதை சரிப்படுத்துங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கன்னு சொல்றேன். சரி, இப்ப தனியார் கிட்ட விட்டா மட்டும், டாஸ்மாக் நிறுவனத்தை தனியார் கிட்ட விட்டா மட்டும் எவனும் குடிக்க மாட்டானா? ஐயோ தனியார் கிட்ட போயிடுச்சு, நாம இனிமே குடிக்க கூடாது, திருந்துட்டு போறானா? சொல்லுங்க பாப்பா. அப்போ மதுவை ஒழிக்க முடியாதுன்னு தெரியும், உலகம் முழுவதும் மது இருக்கிறது.
அப்போ இந்த மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்ற எதிர்கால சந்ததியரை தான் குடிக்க விடாம பண்ண முடியுமே தவிர கடைகளை எல்லாம் ஒரேடியா மூடிடவும் முடியாது, தனியார் விட்டு குடிக்க முடியாது. ஒண்ணு அரசு டாஸ்மாக நடத்தட்டும், இல்ல டாஸ்மாக முழுசா மூடிட்டு போயிடுங்க. இந்த தனியார்கிட்ட கொடுக்கிறது என்பது வந்து திருட்டுத்தனம், புரியுதுங்களா? இதுல டாஸ்மாக் அமைச்சர் இருக்கிறாருல, அவரு தொடர்ச்சியாக சொல்லி வர்றாரு, நாங்க தனியாரிடம் கொடுக்கலாமா என்று ஆலோசித்து வருகிறோம், தனியாரிடம் கொடுக்கலாமா என்று ஆலோசித்து வருகிறோம். அவரு தொடர்ச்சியா, ஏன்னா திடீர்னு வந்து நாங்க தனியார்ட்ட கொடுக்குறோம்னா அத்தனை பேருமே எதிர்ப்பு தெரிவிப்போம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வந்தாக்க மக்கள் மனசு வந்து மைண்ட்ல வந்து அது பதிஞ்சுக்கும், புரியுதுங்களா? அதனால இவர் அமைச்சர், டாஸ்மாக் அமைச்சர் தொடர்ச்சியாக சொல்லி வந்தாரு, நாங்க வந்து ஆலோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அதான் இருக்கவே இருக்கிறானே புரோக்கர், எந்த பக்கம்னாலும் வாய் போடுறதுக்கு தயாரா இருக்கால ஒரு புரோக்கர் சவுக்கு, அவர் என்ன பண்றாருனாக்க அவருடைய காணொலிகள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு, ஏங்க சாராயம் விற்கிறது தான் ஒரு அரசினுடைய வேலையா, தனியார்ட்ட கொடுத்துட்டு போயிடுங்க, தொல்லை ஒழிஞ்சிரும். ஏன் ஐஏஎஸ் படிச்சு வந்து இவன் சாராயம் தான் வைக்கணுமா, என்னமோ ஐஏஎஸ் கலெக்டரே வந்து பாட்டில திறந்து ஊத்தி கொடுக்குற மாதிரி தான் சவுக்கு சங்கர் பேசிட்டு இருக்கான். அவங்க கண்காணிக்க போறாங்க மேல இருந்து, என்னமோ அவங்களே வந்து பாட்டில உடைச்சு ஊத்துற மாதிரி அப்படின்னு இவர் பேசுறாரு, தனியார்ட்ட கொடுத்துருப்பாங்க அப்படின்றாரு. ஏன் தனியாரிடம் தாரை வார்ப்பதற்கு இந்த தாவேக அரசு துடிக்குது அப்படின்னா, ஏன்னா லாட்டரி மார்ட்டின்னு அவங்களுடைய பினாமி சாராய ஆலையை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த சரக்குகளை நேரடியா அவர்களால் விற்க முடியும். அது மட்டும் இல்லாம புசி ஆனந்துக்கு பாண்டிச்சேரியில டாஸ்மாக் நடத்திய அனுபவம் இருக்கிறது. அவர் இப்பவும் டாஸ்மாக் வச்சு நடத்திட்டார். டாஸ்மாக் சொல்ற மாதிரி சாராய கடை, நம்ம ஊர்ல டாஸ்மாக் சொல்லி சாராய கடை பழகிடுச்சு. அங்க வந்து ஒயின் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காரு. எங்க தெரியுங்களா? பாண்டிச்சேரியில புசி ஆனந்த் இப்பவும் அவர் வந்து வச்சிருக்காரு. அங்க ஒயின் ஷாப் வச்சு நடத்திட்டு தான் இருக்காரு, சாராய வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்ப இவருக்கு வசதியாப்படும், ஏன்னா முன் அனுபவம் இருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம புசி ஆனந்துக்கு. அப்ப இங்க தனியார் மயமாக்கிட்டா அவருடைய பிரான்ச்சே தமிழ்நாடு முழுக்க ஓபன் பண்ணுவாரு. இப்படி புசி ஆனந்த் பிரான்ச், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரான்ச் தமிழ்நாடு முழுக்க ஓபன் ஆகும். அதுக்கு சாராயம் யார் சப்ளை பண்ணுவாங்கன்னா லாட்டரி மார்ட்டின் குரூப்பினுடைய பினாமிகளை வச்சு நடத்தக்கூடிய சாராய ஆலை இருக்குல்ல, அந்த சாராய ஆலை புதுசாக பிராண்ட் லேபிள் கொடுத்து சப்ளை பண்ணும். தனியாரிடம் போய்விட்டால் இந்த டாஸ்மாக் நிறுவனம் தனியார் வைப்பதுதான் சட்டம், அவன் சொல்றதுதான் வேலை, அவன் கொடுக்கிற சரக்கத்தான் நீ குடிச்சாகணும், அவன் என்ன விலையில விற்கிறானோ அதைத்தான் நீ குடிச்சாகணும், அவனை போய் கேள்வி கேட்க முடியாது, அரசு போய் உள்ள தலையிட முடியாது, ஏன் எக்ஸ்பைரி ஆனதை வச்சிருக்கிற, ஏன் இவ்வளவு மதுபானம் அதிகமாக விற்கிற, ஏன் குறைவாக விற்கிற அப்படின்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அப்போ தனியார்கிட்ட கொடுத்தாலும் அங்க நடக்கதான் போகுது டாஸ்மாக், அரசு கிட்ட கொடுத்தாலும் டாஸ்மாக் நடக்கதான் போகுது. அப்ப அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை விட்டு கொடுக்க வேண்டிய தேவை என்ன? ஏன்னா இவனுக்கு ஊழல் பண்ணி சம்பாதிப்பதற்கு, இவனுக்கு போட்ட பணத்தெல்லாம் எடுக்கணும்ல, இவனுடைய தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கணும்ல, அதான் டிவிகே கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதான். இப்ப டாஸ்மாக் வருமானத்தை மொத்தமா அமுக்கலாம்ல. இப்ப டாஸ்மாக் வருமானம் அபிஷியலா கவர்மெண்ட்டுக்கு வருது, அதுல கை வச்சு திருட முடியாது. கணக்கில் வராம கள்ள சந்தையில வேணா வித்து வேணா செந்தில் பாலாஜி மாதிரி சொத்து சேர்க்கலாம், ஆனா அபிஷியலாக நேரடியாக திருட முடியாது, ஏன்னா அது அரசு கணக்குல வந்துடும். இதே தனியார் கிட்ட இருந்துச்சுன்னா மொத்த பணமும் டிவிக்கு வரும்ல, கவர்மெண்ட் கொடுக்க வேணாம்ல, யாருக்கும் கணக்கு காட்ட வேணாம்ல. இப்ப டாஸ்மாக் நிறுவனம் அரசு கிட்ட கணக்கு காட்டணும், நாம இப்ப ஆர்டிஐல கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் டாஸ்மாக் நிறுவனம். இப்ப டாஸ்மாக தனியார் மயமாகிட்டா ஆர்டிஐல தகவல் அறிவு உரிமை சட்டத்துல நம்ம கேட்கவும் முடியாது, அரசுக்கு அவனுக்கு கணக்கு காட்டவும் தேவையில்லை. அப்ப செந்தில் பாலாஜியாவது வருஷத்துக்கு 50,000 கோடி தான் திருடுறான், ஆனா இந்த தாவேகா வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி திருட பிளான் பண்றானுங்க. அப்ப திமுகவை விட மிகப்பெரிய ஒரு கொள்ளை கூட்டத்தின் கைகளை நீங்க ஆட்சியை கொடுத்துறீங்க, இப்ப புரியுதா? அப்போ டாஸ்மாக தனியார்கிட்ட கொடுக்குறன்றதுக்கு அரசே நடத்தலாமே. வருஷத்துக்கு 50,000 கோடி வருமானம் வருதுனாக்க அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் இப்ப 20,000 சம்பளம் தரீங்கன்னா தாராளமா 50,000 கோடி சம்பளம் தந்துட்டு போலாமே அவங்களுக்கு, அவங்க சந்தோஷமா வேலை செய்வாங்களே. இப்ப தனியார்கிட்ட கொடுத்துட்டா அதனால ஏதாவது பயனா? சாராயம் குடிக்கிறவன் எண்ணிக்கை குறைஞ்சிட போகுதா? சொல்லுங்க பாப்பா.